சூப்பரா இருக்கா? ஒட்டியாச்சு. வட்டத்தை குத்தனுக்குறாங்க, வட்டத்தை குத்தலாம். மாட்டலாமா? இந்த மாட்டுப்பா. அவ்வளவுதான். வைக்கிறீங்களா இல்ல? என் தெய்வத்துக்கு வைங்க. அவன் தான் என் காவலாளி, என் செல்ல பையன். மேல லைட்டா தெளிச்சு விடு. ரைட்டா சூப்பரா கழனி வேலை ஆயுதம். பாப்பா ரெண்டு பேரும் ஆதி பகவான் ஆதி பகவான் முகற்றே உலகு. பிரகேஷ்டியா, நீ வந்து சாமி கும்பிடுவோம் என்ன நினைச்சா? நான் சொல்லிட்டா, எப்படா சீக்கிரம் இந்த பொங்கலை கொடுப்பாங்க தான் நினைச்சேன். எனக்கு விமலா, ஆஹா, உன் சமையல்ல ஒரு குறை இருக்கு. சுண்டல்ல உப்பு போடாம அவிச்சிருக்கிற. அவிச்சு என்ன இது விசிறி மாதிரி இருக்குதா? விசிறி இல்ல, இது வந்து சூப்பரா இருந்ததுங்க. அதனால சரி நம்ம வீட்டுல போட்டா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணும்? இருமா பால் மாதிரி இருக்குமா? பிச்சு ஒட்டணுமோ? பிக்க கூடாதா? அப்படியே அடி வரைக்கும் பிடிக்கா ஒட்டணும். எப்படி போய் கம்மு என்ன வாங்கிட்டா? ஆனா அவங்க அப்படியே ரவுண்டா தானே இருந்ததுல. கட்டுறதுக்கு தான் நூல் கொடுத்துக்குது. எங்க இருந்தது? எப்படி இருந்தது? அப்படியே அருகல்லையா? ஆமா, அப்படியே ரவுண்டா இருந்தது. அதை அப்படியே முடிச்சு போடு. அது ரெண்டுத்தையும் நூல் கொடுத்துக்கிறாங்கல்ல, அதையும் இதையும் சேர்த்து முடிச்சு போடு. கடல் காட்டுல ஒரு நொரடப்பா மாரி ஒண்ணு இருக்கும். நானும் பாத்துக்கிறேன். எப்படி போறது? சூப்பரா இருக்கா? ஒட்டியாச்சு. வட்டத்தை குத்தனுக்குறாங்க, வட்டத்தை குத்தலாம். மாட்டலாமா? இந்த மாட்டுப்பா. அவ்வளவுதான். இது நொரடப்பா நொரடப்பா இல்ல. சூப்பரா இருக்குல்ல? ஓகே, அடுத்து நம்மளுடைய ஆயுதம். இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஆர்டி மாதிரி செமையா இருந்துச்சா? சரி, இதை எங்க மாட்டலாம்? அப்படியே என்னடா வந்து என்னடா மாட்டி. இங்க வா. ஆமா, எல்லாத்தையும் இங்க மாட்டதே. அப்ப எங்க மாட்டறா? அங்கே மாட்டு. இங்க மாட்டா? அது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இதோ நான் இது போடு மாட்டிக்கவே நம்ம. ஒண்ணாதே. ரெண்டு இருக்கா? ஒண்ணுக்குதா? இல்ல, ரெண்டு இருக்கும். சூப்பரே. என்ன பண்ணீமே தெரியல. ஓகே. என்ன அது கொஞ்சம் மேல இருக்கிற மாதிரி அதுக்கேத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும். இது இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான். இது முடிஞ்சவொடனே நாங்க தான் எடுத்து விளையாட போறோம். எடுத்துல விளையாடக்கூடாது, இது அழகா இருக்கும். அப்படியே சூப்பர் ஆயிடுச்சா? வாசகால ஃபுல்லாவே பார்த்தா இதா இருக்கு. அடுத்து அப்பா நல்லா இல்லப்பா. நல்லா இல்ல. ஒரு மாட்டா மீது ஒண்ணு தெரியாம மாட்டேயா? வண்டிக்கு எத்தனை? 3 வாங்கிருந்தீங்க? எஸ், 30 ரூபாய். இது ஒண்ணு 10 ரூபாய், 30 ரூபாய். ஒரு செட்டுல 20 ரூபாய். நான் ஓகே, மீட்டர் பாக்ஸுக்கு போடு. மீட்டர் பாக்ஸுக்கு போடுங்க. இங்க பாருங்க, வரமா ஆயிருக்குறாரு. ஏன் இத்தனை நாளா இல்லாத நான் கேட்டது நீதான் உருப்படியா வாங்கி தந்திருக்கீங்க. நீதான் வாங்கி தந்தீங்கன்னா ஆயுத பூஜை நீ தானமா வந்து ஒண்ணு இப்போதும் எப்படி சந்தனத்தை எப்படி அடிக்கலாம்? மித்ரன் சைக்கிள் அப்பாவுக்கு ஒரு மூஞ்ச வாங்கி அப்பா மூஞ்ச ஒண்ணு வச்சு விட்டாலே அழகா இருக்கும். குடும்ப நான் குங்குமம் வைக்கிறேன். அப்ப சந்தனத்தை எப்படி அடிக்கணும் சொல்லிக்கலாம். சந்தனம் அப்படியே 5 வேலையும் துவைச்சு அப்படியே இப்படி அடி. தம்பி மேலுக்கு தெளிப்பல. சைக்கிளுக்கு மாங்கொத்தம் வேப்பில தான் வண்டிக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி வண்டி. ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அனைவருக்கும் இனிய ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். வச்சுட்டீங்களா? அதேதான். சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயுத பூஜை செலிப்ரேஷன் தான் வந்து இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம். இவங்க வேலைக்கு போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் லேட் ஆயிடுது. சீக்கிரம். ஓகே. அப்புறம் காட்டு. அப்பா வண்டியை பார்த்தல ஒரு வாட்டி சொன்னா போதும். MK 47/1. வா, சூப்பர். வேர் எதுக்கு வைக்கிறீங்களா இல்ல? என் தெய்வத்துக்கு வைங்க. என் தெய்வமே அதுதான். இதால தான் நான் சோறு துணுகிறேன். இதை வச்சுதான் என் வாழ்க்கை வண்டியா ஓடின்னு இருக்குது. கரெக்டா வைங்க என் செல்லத்துங்களுக்கு. நீ செல்லம் தான், இந்த செல்லத்தை வச்சுதான் உன்னை வளர்க்குறேன். இப்ப புக்ல எடுத்துனுவாப்பா. அத பொட்டு வைக்கலாம்டா. ஓடு.
இந்த தெய்வம் தான் நீ படிக்க முடியும். கோயில் தெய்வம் சொன்னா இவன் இங்க பாரு யாப்புக்கு தான் படிச்சிருக்கான். அது உண்மைதான். அப்பா அவன் நல்லா படிச்சிருந்தா நல்லா தான் இவ்வளோ படித்தேன். எல்லாருக்கும் எல்லா வாய்ப்புமே கிடைச்சிடாது. இவன் தான் என் இரா பொட்டு வச்சுக்கடா ஜானி. ஜானி தெரியலமா? ஜானி பொட்டு வச்சுக்கடா. ஜானி தெரியலமா? அவன் தான் என் காவலாளி, என் செல்ல பையன். ஜானி தெரியல. மேல லைட்டா தெளிச்சு விடு. ரைட்டா சூப்பரா இருக்கடா நீ. இந்த பிரகஸ்டி அம்மாவோட ஆயுதம் அது, ஏரி வேலை ஆயுதம். ஏரி வேலை ஆயுதம், கழனி வேலை ஆயுதம். கழனி வேலை. ஆமா சூப்பரா இருக்கிறான் அழகா. எல்லாரும் கொஞ்சம் வெச்சுக்கோ. போதும். அக்கா பாப்பா அழுவேன். சுவிட்ச் பாக்ஸ் மேல ஏறி அடிக்கணும். அதான் அடிச்சிருக்கு. இருமா அம்மா கரண்ட் ஆன போதவா. நான் சொல்றேன். நாங்க அடிக்கணும் பயமா இருக்கு. நம்ம அக்ரிகல்ச்சர் மெட்டீரியலுக்கு ஆயுதம் வைங்க, போட்டு வைமா. ஆயுதத்துக்கு வைங்க. ஸோ இது இல்லைனாலும் நம்மளால பிழைக்க முடியாது. சோறு இதால் தான் சாப்பிட்றோம். ஸோ இந்த மிஷினுக்கும் நம்ம வைக்கணும். நல்லா வைங்க. ஓகேவா? லைட்டா வச்சுக்கிற பாரு. நான் அடிக்கலாம். கோவிந்தா சிவன். நம்ம மெயின் ஆயுதம் இது போட்டு வைமா. வைக்க சொன்னேன் பிரகஸ்டி. இங்க ஒரு பொட்டு வை. நல்லா வைமா. தண்ணி கோய் கோய் போதும். தண்ணி குழகுவானு இதான். நல்லா வைமா. இருப்பா. இரு அப்பா வைக்கிட்டோம். நீ எப்படி வைப்ப? எப்படி வைக்கிற? மித்திரன் காயில நீ வேலைக்கு போனதுல இருந்து அவன் வண்டியா சுத்தமா தொடச்சு, என் வண்டி கூட மித்திரன் தான் தொடச்சான். மித்திரன் பிரகஸ்டி தான். ஆமா ஓட்டுறதால சரி. அதையும் வாங்கி நான் தாத்தா கொடுக்குறாரு பேருப்பா. வண்டி ஓட்டுறதால சரி. நீங்க தான் தொடச்சிருக்கீங்க. அம்மா வண்டி ஏத்துறா. அம்மா வண்டி ஏத்துறா. உன் வண்டி வச்சிருந்தா வேப்பல வேற வை. காத்து கருப்பு அண்ட போகுது. பிரகஸ்டி ஆளுக்கு ஒரு வண்டி. அப்பாவுக்கு பேர் வண்டி, அது ஒரு வண்டி, அம்மாவுக்கு ஒரு வண்டி. சரி வா. என்ன செஞ்ச? சக்கரை பொங்கல். சக்கரை பொங்கல், அப்புறம் சக்கரை நெய் பொங்கல், பொரி. அடுத்து என்ன பண்ண? சுண்டல். அப்புறம் ஒண்ணுதான் கடையில எல்லாமே ஒண்ணு வச்சு அது வந்து ஒரு செட்டாவே விக்கிறாங்க. அந்த செட் அப்படியே சொன்ன உடனே அப்படியே குடுத்துட்டாங்க. மித்திரன் 4வது படிக்கிறான். ஓகே, அங்க முன்னாடி வை. அங்கதான் வை. அங்க வை. சரஸ்வதி அதான். தூங்கினீங்களா? இன்னைக்கு வந்து ஆயுத பூஜை மட்டும் இல்ல, சரஸ்வதி பூஜை. சரஸ்வதி பூஜைனா பசங்க வந்து படிக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எதனா வந்து சொல்லலாம். ஒரு குறள் ஒண்ணு சொல்லுங்க பாப்பா 2 பேரும். ஆதி பகவான் முகற்றே உலகு. ஆதி கடந்தவனே என்னை வளர்த்தவனே என்னை வளர்த்தவனே என்னை புகழகத்தை உலகில் பிறப்பெடுத்தி சொல்லில் விளையாட சொல்லி தந்தவன் சொல்லில் உனது புகழ். ஒருத்தவன் நான் படம் பார்த்துன்னு இருக்கிறான். வண்டிங்களை நல்லா சுத்தணும். பிரகேஷ்டியா, நீ வந்து சாமி கும்பிடுவோம் என்ன நினைச்சா? நான் சொல்லிட்டா, எப்படா சீக்கிரம் இந்த பொங்கலை கொடுப்பான் தான் நினைச்சேன். எனக்கு தெரியுமே பொங்கல் பிரியர் இல்ல, படிச்சோ இல்லையோ, எப்படா பொங்கல்? 10 of 10. 200. ஏய் 200 கணக்கிலே இல்லையாடா? 200 கொடுக்குறான் அவரு. பொங்கல் இந்த பொங்கலை சாப்பிட்டான்னு வச்சுக்க, அவன் ஒரு வழி ஆயிடுவான். அப்புறம் செம்ம டேஸ்டா இருக்குதானா, தித்திப்பா இருக்குது. ரொம்ப சக்கரை வெள்ளத்தை போட்டியா?
நெய் அதான் நெய் தான் நிறைய போட்டுக்கிற. இதோ ஒரு குழந்தை பாக்குது, அதுக்கு கொஞ்சம் போடு. நெய் வாசனை இது சீரக சம்பா அரிசி, அதனால தித்திப்பா இருக்கு. பிரகஸ்ட் வந்து கேட்டது ஏன்பா இதெல்லாம் வாங்கிட்டு வர அப்படின்னு. இப்ப வாங்கிட்டு வந்து இது சாமிக்கு அப்படின்ச்சு. இப்ப சாமி ஆத்தணும் போது நீ தானே சாப்பிடுவ. நம்மதான் சாமி, நம்மளே தான் சாப்பிட போறோம். பால்கோவா ஸ்வீட் தான் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, பால்கோவா ஸ்வீட் தான். பால்கோவா தான் சாப்பிடுது. சரி நீங்களே சாப்பிடுறீங்களா? இது எனக்கு எதனா கொஞ்சம் கொடுங்க. உனக்கு உள்ள வச்சிருக்கோம், சாப்பிட்டு போயிட்டு. இலையவே வச்சிட்டீங்க. ஜானிக்கு அல்வா சாப்பிடன்னு சொல்லிட்டு அல்வாவை போட்டேன். கட்சியில பார்த்தா அல்வா சாப்பிட மாட்டாங்க. இப்ப ஸ்வீட் தான் சாப்பிடுவான், அல்வா சாப்பிட மாட்டான். நம்மளுக்கு ஏண்டா நீங்க அல்வா அவங்க சாப்பிட்டா தானே ஏதோ வரா சாப்பிடுவான். அதெல்லாம் சாப்பிடுவான். அது இல்லம்ல, மொத்த ஸ்வீட்டை சாப்பிட்டு ஆகிட்டு தான். சாப்பிடாம முன்னாடி ஆகிட்டு இருந்தா பரவாயில்ல. பிரைஸ்ட் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ஆகிட்டுதுன்னு சொல்ற. நல்லா அணில் பொரிக்கிற மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சுட்டு சொல்ல இருந்த ஸ்வீட் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு சொல்ற. அதுல இந்த பொங்கல் இருந்துட்டா போதும் பிரகஸ்டிக்கு. சூப்பரா இருக்குது. நாங்க என்ன பண்றது? நாக்குலாம் கேக்குது. ஊறும் உடம்பு ஊர்ல கொம்பு எடுத்தனா உடம்பு ஊறும். விமலா, ஆஹா, உன் சமையல்ல ஒரு குறை இருக்கு. சுண்டல்ல உப்பு போடாம அவிச்சிருக்கிற. அவிச்சு கொடுத்துட்டு அதை சாமர்த்தியமா இதை பண்ண அதை பண்ணன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சுண்டல்ல உப்பு இல்ல தெரியுமா? சக்கரை பொங்கல் கூட கலந்து கொடுத்துட்டு சாப்பிட்டாங்க. நல்ல ஐடியா பண்ணி தளர்த்தி விட்டேன் எங்க கிட்ட. சுண்டல் நல்லா இருக்கு, பார்த்தா உப்பு இல்ல. அஜென்ட்ல உப்பு போட வந்துட்டேன். சுண்டலும் காலி, பொங்கலும் காலி, ஸ்வீட் பாக்ஸும் காலி. ஸ்வீட் பாக்ஸ் தான் காலி. ஆனா என்ன பிரகஸ்ட் நெளியுது எல்லாத்தையும் ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சாப்பிட்டா அப்படிதான் வரும். எங்க வீட்டுல இன்னைக்கு ஆயுத பூஜை ரொம்ப சிறப்பா போச்சு. செஞ்சு வச்ச பொருள் எல்லாமே தீந்துடுது. எல்லாமே சாப்பிட்டு நெளிஞ்சுக்கின்னு படுத்துங்கிறாரு ஒருத்தர். யார் வீட்டுல இன்னைக்கு ஆயுத பூஜை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய் 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 சொல்லுப்பா. பாய் 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 பாய்.